குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 20 வளரிளம் பருவம் அடைதல் பாடத்தில் பருவம் அடைதலினால் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்திய வகுப்புகளில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நேற்று பருவமடைதலின் நிகழ்ச்சிகள், அதுக்கடுத்து கற்றல் நோக்கங்கள், அறிமுகம், பருவமடைதல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பருவமடைதல் என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில், அதாவது மனிதர்களின் வளர்ச்சி காலநிலைகளில் முக்கியமான நிலையாக கருதப்படுவது என்னது? இந்த வளரிளம் பருவம். இந்த வளரிளம் பருவத்தில் குழந்தைகளான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மாற்றங்களானது 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 1, உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள், உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி, 2ஆம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி ஆக 4 விதமான மாற்றங்கள் காணப்படுகிறது. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது உடல் அளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஓகே, இப்போது உடல் அளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது பருவமடையும் நேரத்தில் ஏற்படும் முதல் பெரிய மாற்றம் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் உடல் வளர்ச்சியானது நிகழும். அப்படி நிகழ்ந்தால் மட்டுமே தான் இயற்கையான உடலமைப்பானது இருக்கும். இது உடலின் உயரம் மற்றும் எடையில் ஏற்படும் அதிகரிப்பாகும். வழக்கமாக பெண்களில் இது 10 முதல் 12 வயதில் துவங்கி 17 முதல் 19 வயதில் முடிவடைகிறது. ஆனால் ஆண்களில் 12 முதல் 13 வயதில் துவங்கி 19 முதல் 20 வயதில் இந்த வளர்ச்சியானது முடிவடைகிறது. சராசரியாக இந்த வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உயரத்தில் சராசரியாக 23 சென்டிமீட்டர் அதிகரிப்பும், பெண்களின் உயரத்தில் சராசரியாக 26 சென்டிமீட்டர் அதிகரிப்பும் ஏற்படுகின்றது. உயரத்துடன் அவர்களின் உடல் எடையும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சராசரி எடை அதிகரிப்பானது பெண்களில் 17 கிலோகிராமாகவும் ஆண்களில் 19 கிலோகிராமாகவும் உள்ளது. இப்போது இந்த வளரிளம் பருவம் அந்த சமயத்தில் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, வளர்ச்சியும் உடல் எடையும் அதிகரிக்கின்றன. இது ஆண்கள் மற்றும் பெண்களினுடைய அளவில் வேறுபடுகிறது. 23 சென்டிமீட்டர் ஆண்களிலும் 26 சென்டிமீட்டர் பெண்களிலும் வளர்ச்சி அடைகின்றார்கள். அதே போல் உடல் எடையும் பெண்களில் 17 கிலோ அதிகரிக்கிறது. அதே ஆண்களில் 19 கிலோ உடல் எடையானது அதிகரிக்கின்றது. அடுத்தது உடல் அமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். குழந்தை பருவத்தில் உடல் பகுதியை விட கால்கள் அதிகமாக வளர்ச்சி அடைகின்றன. ஏன்னா குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த முதல் ஒரு வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை விட கால்கள் கைகள் தான் அதிகமாக வளர்ச்சி அடையும். ஏன்னா அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய காலத்தில் கைகள் கால்களை அசைச்சிக்கிட்டு தான் அந்த குழந்தைகளானது இயக்கத்தை மேற்கொண்டுட்ருக்கும். ஸோ அதனால் இந்த கை கால்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் உடல் வளர்ச்சியை விட. ஓகே, ஆனால் பருவமடைதலின் பொழுது உடல் பகுதியும் வளர்ச்சி வருகின்றன. ஆனால் பருவமடையும் பொழுது பொதுவாக ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய 2 விதமான உயிரினங்கள் குழந்தைகளுக்குமே உடல் வளர்ச்சியும் ஏற்படுகின்றன, கை கால்களுடைய வளர்ச்சியும் ஏற்படுகிறது. மேலும் உடல் பகுதியில் இடுப்பு மற்றும் தோள்பட்டை ஆகியவை விரிவடைந்து உடலானது வயது வந்தோரின் தோற்றத்தை பெறுகிறது. இப்போது அதாவது பெண்களுக்கு இடுப்பு பகுதியும் அகலமாக விரிவடைகின்றது. அதே போல் ஆண்களுக்கு, அதாவது ஆண் குழந்தைகளுக்கு தோள்பட்டை விரிந்து தோலானது அகலமாக மாறுகிறது, நெஞ்சு பகுதி. ஓகே, அடுத்தது முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி. பருவமடைதலின் பொழுது ஆண்கள் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் முழுமையாக செயல்படுகின்றன. ஆண்களில் விந்தகங்கள் பெரிதாக வளர்ச்சி அடைவதை தொடர்ந்து இனப்பெருக்க உறுப்பின் நீளம் மற்றும் அதன் அளவு அதிகரிக்கிறது. அதாவது இப்போ பருவமடைதல் நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது முதல்நிலை பால் பண்புகளான அந்த இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். அந்த இனப்பெருக்க உறுப்புகளானது என்ன ஆகுதுன்னா, பருவமடைதல் நிகழ்ச்சியின் பொழுது அதனுடைய அளவு அதிகரிக்கிறது. அதுக்கடுத்து நீளம் அதிகரிக்கிறது. அதே போல் பெண்கள் இனப்பெருக்க உறுப்பும் பருவமடைதலின் பொழுது வளர்ச்சி அடைகின்றன. இதனால் கருப்பையின் அளவு மற்றும் அண்டகங்களின் எடை ஆகியவை இப்பருவத்தில் அதிகரிக்கின்றன. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கருப்பையானது முதல்நிலை பால் பண்புகளில் இருக்கும், ஆனால் அதனுடைய வளர்ச்சி முழுமையாக இருக்காது. இந்த பருவமடைதலின் பொழுது தான் கருப்பை மற்றும் அந்த கருப்பையானது என்ன ஆகுதுன்னா வளர்ச்சி அடையும். அதே போல் அந்த கருப்பையிலிருந்து அண்டகங்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணின் முதல்நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 2ஆம் நிலை பால் பண்புகள். இந்த 2ஆம் நிலை பால் பண்புகள்னால் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களிடையே உடல் அமைப்பில் வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன. ஆண்களில்
விந்தகங்களினால் சுரக்கப்படுகின்ற டெஸ்டோஸ்டிரோன் அல்லது ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும், பெண்களில் அண்டகங்களினால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதனால் குரல் வளர்ச்சியினுடைய வளர்ச்சி, தசை வளர்ச்சி, எலும்பின் அளவு மற்றும் உடல் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்பகுதியில் ரோமத்தின் தோற்றம், வியர்வை சுரப்பிகளின் தூண்டுதல் ஆகியவற்றிற்கு ஆண்ட்ரோஜன் காரணமாக உள்ளது. இந்த இரண்டாம் நிலை பால் பண்புகள்னால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய உடலில் உள்ள இனப்பெருக்க உறுப்புகளானது நன்கு வளர்ச்சியடைந்து அவைகள் ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருட்களை சுரக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்ற அந்த சமயம்தான் வளரிளம் பருவம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆண்கள் மற்றும் பெண்களில் சமமாக இருக்கிறது. ஆண்களில் ஆண்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும், பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும் இனப்பெருக்க ஹார்மோன்களாக இருக்கின்றன. இது உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உடலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. சரியா? அதாவது வியர்வை சுரப்பி உற்பத்தி, எண்ணெய் சுரப்பி உற்பத்தி, அதுக்கடுத்து பியூபிக் ஹேர் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமங்கள், உடலில் ரோமங்கள் அரும்புதல் போன்றவை எல்லாமே நிகழ்கிறது. அடுத்தது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டரான் ஆகியவை, அதாவது பெண்களுடைய உடலில் ஓகே வியர்வை சுரப்பிகள் தூண்டுகிற ஆண்ட்ரோஜன் காரணம் உள்ளது. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டரான் ஆகியவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களாகும். இவை மார்பக வளர்ச்சியையும், பிறப்புறுப்பின் வெளிப்புற பகுதி மற்றும் அக்குள் பகுதியில் காணப்படும் ரோம வளர்ச்சியையும், உடலில் கொழுப்பு அதிகரிப்பதையும் தூண்டுகிறது. இது பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டரான் ஆகிய ஹார்மோன்களானது பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள், மார்பு பகுதி மற்றும் அக்குள் பகுதிகளில் ரோமங்கள் தோன்றுவது ஆகியவை எல்லாமே இந்த ஹார்மோனுடைய செயல்பாடுகள் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆண்களின் இரண்டாம் நிலை பால் பண்புகள். ஓகே, ஆண்களில் தோன்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமங்கள் உற்பத்தியாதல், தோல் கடினமாதல், சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுரப்பி மற்றும் வியர்வை சுரப்பியினுடைய அதிகரிப்பு, அதுக்கடுத்து குரல் மாற்றம், தசை இறுக்கம் ஆகியவை எல்லாமே இந்த இரண்டாம் நிலை பண்புகளான செயல்பாடுகள். ஸோ ஆண்களில் தோன்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமம். முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சிக்கு பின் கை, அக்குள் பிறப்பின் வெளிப்புற பகுதியில் ரோம வளர்ச்சி தோன்றுகிறது. மேலும் மற்ற பகுதிகளிலும் முகத்திலும் ரோம வளர்ச்சி ஏற்படுகிறது. உடல் முழுவதும் முடிகள், அதாவது ரோமங்கள் தோன்றுகின்ற ஒரு பண்பு தான் இரண்டாம் நிலை பால் பண்பு என்பது. அடுத்து தோலானது கடினத்தன்மை அடைவதுடன் தோலில் காணப்படும் தசைகள் பெரிதாகின்றன. சுரப்பிகள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தோல் மற்றும் தசைகள் இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகளுடைய உற்பத்தி அதிகமாகும். தோலில் காணப்படக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் பெரிதாவதால் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன. அடுத்து குரல். இப்பருவத்தில் குரலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக குரல் கரகரப்பாகின்றது. பின்னர் சுருதி குறைந்து ஒலியின் அளவு அதிகரிக்கின்றது. கட்டையான குரல் தோன்ற ஆரம்பிக்கும். தசைகளின் பலம் அதிகரிக்கின்றன. இவை கைகள், கால்கள் மற்றும் தோள்பட்டைகளுக்கு வடிவத்தை அளிக்கிறது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா? அதை பாருங்கள். அடுத்தது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்ன? ஸோ பெண்களின் உடலில் அதிகப்படியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. அது உடல் அளவிலும் மனதளவிலும். பருவமடைதலின் பொழுது பெண்களில் பின்வரும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் தோன்றுகிறது. ஒன்று, இடுப்பு எலும்பு விரிவடைவதாலும் தோலுக்கடியில் உருவாகும் கொழுப்பினாலும் இடுப்பு பகுதியானது சற்று அகன்று பறந்து காணப்படுகிறது. அடுத்தது மார்பகம். இடுப்பு பகுதி விரிவடைந்தவுடன் மார்பகம் வளர்ச்சியடைய தொடங்குகின்றன. ரோமங்கள். இடுப்பு மற்றும் மார்பக வளர்ச்சிக்கு பிறகு ரோம வளர்ச்சி ஏற்படுகிறது. அக்குள் பகுதி மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்புற பகுதியில் ரோம வளர்ச்சி ஏற்படுகின்றன. தோல். ஆண்களுக்கு ஏற்படுவது போலவே பெண்களிலும் தோல் கடினமாகின்றன. தோலில் காணப்படும் துளைகள் பெரிதாகின்றது. இதனால் என்ன ஆகுதுன்னா, முகப்பருக்கள் போன்றவையெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறது. குரலானது உரத்த மற்றும் கீச்சிடும் ஒலியாகின்றது. குரல் ஒலி மாறுபடுவது இல்லை. தசைகளின் அதிகப்படியான வளர்ச்சி காரணமாக கைகள், கால்கள் மற்றும் தோள்பட்டை ஆகியன வடிவம் பெறுகின்றன. எண்ணெய் சுரப்பிகள் செயல்பட துவங்குவதால் பருக்கள் உருவாகின்றன. அடுத்தது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே உள்ள பால் பண்புகளுடைய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.